சபையில் என்று வெளிப்படுத்தவே, புதிய தூது சபையில் என்று வெளிப்படுத்தவே, உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் கழித்தருளுமே, உந்தன் புதிய சக்தி பேசும் தாசர் கழித்தருளுமே. ஆதி சபையில் நடந்த அற்புதங்களே, ஆதி சபையில் நடந்த அற்புதங்களே, இன்று இச்சபையிலே நடக்க அருள் புரியுமே, இன்று இச்சபையிலே நடக்க அருள் புரியுமே. சபை கூடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை, சபை கூடும்போதுள்ள வல்ல கிருபை வரங்களை, இன்றே சபையில் உள்ள தாசன் மேலே ஈந்திடுவீரே, இன்றே சபையில் உள்ள தாசன் மேலே ஈந்திடுவீரே. அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள், அற்புதங்கள் அடையாளங்கள் ரோக சௌக்கியங்கள், சபையில் பிரத்தியட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம், சபையில் பிரத்தியட்சமாய் கண்டிட வாஞ்சிக்கிறோம் நாம். சுத்தர் கூட்டம் சபையில் கூடி ஐக்கியமாகவே, சுத்தர் கூட்டம் சபையில் கூடி ஐக்கியமாகவே, பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம், பரிசுத்தரோடு ஒன்றாய் கூட வாஞ்சிக்கிறோம் நாம். ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, ஸ்தோத்திர சத்தம் சபையில் உள்ளோர் ஆர்ப்பரிக்கவே, தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம், தேவா ஸ்தோத்திரம் செய்ய பாத்திரராக பாதம் வீழ்கிறோம். மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடென்று, மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடென்று, உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே, உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடென்று, மகிமையுள்ள பரமராஜா மகிமையோடென்று, உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே, உந்தன் மகத்துவமுள்ள ஆலயத்தில் எழுந்தருளுமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். கண்களை திறந்தால் மனுஷனை பார்க்கலாம். When we open our eyes, we can see men. கண்களை மூடினால் தேவனை பார்க்கலாம். When we close our eyes, we can see our God. ஆகையால் நம்முடைய மனக்கண்களை திறந்து இங்கே நிஜமாகவே இருக்கிற ஆண்டவரை நாம் தரிசிப்போமாக. So let us open our inner eyes and let us see our God who is real in our midst. தூதர்கள் தேவனை தரிசித்த போது பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆர்ப்பரித்தார்கள், இப்பொழுதும் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். When the angels of God saw God, they rejoiced saying holy holy holy. Even now they are rejoicing saying like that. நாமும் நம்முடைய தேவனை தரிசிக்கும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து துதியின் வார்த்தைகள் எழும்ப வேண்டும். So also when we see our God, let our praises be formed in our mouth. மகிமையுள்ள பரம ராஜா என்று அவரை அழைத்தோம். We called him a glorious God. அவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். And he is in our midst. ஆகையால் நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்துவோமாக. So let us lift up our hands and let us lift up our voice, and from the depths of our heart let us exalt our God. நாம் மகிமை இழந்தவர், அவர் மகிமை உள்ளவர். We have lost our glory, but he is all glorious. ஆனால் அவரை துதிக்க துதிக்க நாம் இழந்திருக்கிற மகிமையை மறுபடியுமாக பெற்றுக்கொள்ள போகிறோம். But as when we praise our God, we are going to receive the glory that we have lost. நம் மத்தியில் இருக்கிற மகிமையுள்ள தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் உளையான சேற்றில் இருந்தோம். We have been in the mighty clay. இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்தோம். We are up away from the commonwealth of Israel. மரணம் என்கிறதான மண்டலத்தில் நாம் இருந்தோம். We were in the realm of death. ஆனால் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். However, the Lord has lifted us up. ஜீவனுக்குள் பிரவேசிக்க அவர் உதவி செய்தார். He enabled us so that we might enter into life. இந்த ரட்சிப்பு அருமையானது, விலையேறப்பெற்றது. The salvation is beautiful and is precious. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் எல்லாரும் அவருடைய மகிமையை தரிசிக்க வேண்டும். Today we all should see his glory. நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கும் போது அவருடைய அழகை நாம் பார்க்க வேண்டும். When we all worship together our God, we should see his beauty. அவருடைய அழகு புறம்பானதல்ல, அது பரிசுத்தத்தின் அழகு. His beauty is not outward or external, but it is the beauty of holiness. அந்த பரிசுத்தத்தின் அழகினால் நாமும் அலங்கரிக்கப்பட வேண்டும். And we also should be adorned by that beauty of holiness. நம்முடைய ஆராதனையின் மூலமாக இயேசு மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும். Through our worship only the name of Jesus should be exalted. பரிசுத்த ஆவியானவர் அவரை தரிசிக்க நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். The Holy Spirit of God should open our eyes so that we might see him. ஒவ்வொரு பாட்டிலும் இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். In every song the name of Jesus should be exalted. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா தேவ ஜனங்களை ஏற்ற நேரத்தில் தேவன் கொண்டு வர வேண்டும். The Lord should bring all the people of God at the right time. பிசாசு பல தடைகளை ஏற்படுத்துவான். Satan might bring so many hindrances. கர்த்தர் எல்லா தடைகளை மாற்றி எல்லாரையும் ஏற்ற நேரத்தில் கொண்டு வர வேண்டும். The Lord should remove all obstacles and bring the people of God at the right time. அதற்காக கருத்தாய் ஒரு 50 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For that let us with our whole heart let us praise 50 praises. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழு உலகத்தில் இன்றைக்கு நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should bless all the services throughout the whole world. முழு உலகத்தில் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை இந்த இடத்தை மூட, முழு பூமியை மூட வேண்டும். When the whole world worship the Lord, the glory of the Lord should cover the whole earth. தூபம் காட்டும் பொழுது புகை எழும்புகிறது போல, as when the incense is offered, smoke is coming up. அதுபோல முழு பூமியும் ஆராதனையின் புகையினால் மூடப்பட வேண்டும். So the whole service it should be covered with the smoke of worship. அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி இயேசு நாமம் உயர்த்தப்படும்படி ஆராதனைகளை ஆசீர்வதிக்க To வேண்டும். that extent the Holy Spirit should move in our midst and God should bless the whole service. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள பக்தி விருத்திக்கு ஏதுவான சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும். The Lord should raise up living and testimonies for edification. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தையினால் போஷிக்க வேண்டும். The Lord should feed us by his word. ஆசாரியர்களுக்கு தேவையான சமூக தப்பத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். God should give us the bread that is for the priest. இந்த வாரத்தில் நாம் சந்திக்க போகிறதான சவால்களை ஜெயிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். The Lord should strengthen us so that we might meet the challenges throughout this week. அவருடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வருஷத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் ஏற்ற நேரத்தில் எங்களை கூட்டி சேர்த்து உம்மை ஆராதிக்க இந்த கடைசி நாட்களில் கிருபையின் வாசலை நீர் திறந்து தந்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் செய்வதை சீக்கிரமாக முழு பலத்தோடு செய்ய காலம் இல்லாதபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இந்த கூட்டத்திலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். கடந்த வருடத்தில் நீர் உயர்த்தப்பட்டதை விட இந்த வருடத்தில் நீர் உயர்த்தப்பட வேண்டும். கடந்த வருடத்தில் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் அடைந்ததை விட இந்த வருடத்தில் நாங்கள் பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஒரு திட்டவட்டமான முன்னேற்றம் எங்களுடைய ஜீவத்தில் காணப்படும்படியாக, சுத்திகரிப்பு உண்டாகும்படியாக ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை எங்கள் மத்தியில் தர வேண்டும். உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் அனுப்பும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். எங்களுடைய கட்டுகள் உடையட்டும். நாங்கள் பிரகாசம் அடைய வேண்டும் ஆண்டவரே. எங்களை மறுரூபப்படுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கருவோம். தெலுங்கு பாட்டு 337வது பாட்டு 337 337. నాదు కార్యములను సఫలం చేసిన దేవా, సమస్తమైన నాదు కార్యములను సఫలం చేసిన దేవా, నీవు నాకై సజీవుడవేగా, నిత్యము నేను నిన్ను స్తుతించేదను. నీవు నాకై సజీవుడవేగా, నిత్యము నేను నిన్ను స్తుతించేదను. నీవు నాకేడము సూర్యుడవు, నాకు సహాయుడవు. నీవు నాకేడము సూర్యుడవు, నాకు సహాయుడవు. కృపమేళను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము. కృపమేళను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము. త్రువలేని ఎడారి యందు మునుపు తిరుగులాడుచుంటిని, త్రువలేని ఎడారి యందు మునుపు తిరుగులాడుచుంటిని. తిన్నని మార్గములు సత్యపురముకు తోడుకొని వచ్చెను నీ ప్రేమయే. తిన్నని మార్గములు సత్యపురముకు తోడుకొని వచ్చెను నీ ప్రేమయే. నీవు
సహాయుడవు. కృపమేలను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము. కృపమేలను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము. తుఫాను నీవు ఆపివేయగదని తరంగములనిగెను. తుఫాను నీవు ఆపివేయగదని తరంగములనిగెను. నెమ్మది లేనట్టిన జీవితమునందు యేసయ్యా నీవు శాంతినిచ్చితివి. నెమ్మది లేనట్టిన జీవితమునందు యేసయ్యా నీవు శాంతినిచ్చితివి. నీవు నా కీడము సూర్యుడవు, నాకు సహాయుడవు. నీవు నా కీడము సూర్యుడవు, నాకు సహాయుడవు. కృపమేలను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము. కృపమేలను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము. నీ వెళ్ళే పరీక్షలు నన్ను అమూల్య సంపాద్యముగా మార్చును. నీ వెళ్ళే పరీక్షలు నన్ను అమూల్య సంపాద్యముగా మార్చును. నీ కోసమలో నేను సాధించినప్పుడు నీతో కూడా ఎలేద నిరంతరము. నీ కోసమలో నేను సాధించినప్పుడు నీతో కూడా ఎలేద నిరంతరము. నీవు నా కీడము సూర్యుడవు, నాకు సహాయుడవు. నీవు నా కీడము సూర్యుడవు, నాకు సహాయుడవు. కృపమేలను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము. కృపమేలను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము. కడపురము కాలం సమీపమే సంపూర్ణులైన శుద్ధులను. కడపురము కాలం సమీపమే సంపూర్ణులైన శుద్ధులను. చేర్చుటకును నీవు యత్నించినప్పుడు నీ మహిమలో నన్ను చేర్చుదేవా. చేర్చుటకును నీవు యత్నించినప్పుడు నీ మహిమలో నన్ను చేర్చుదేవా. నీవు నా కీడము సూర్యుడవు, నాకు సహాయుడవు. నీవు నా కీడము సూర్యుడవు, నాకు సహాయుడవు. కృపమేలను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము. కృపమేలను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము. తుఫాను నీవు ఆపివేయగలని తరంగములనిగెను. తుఫాను నీవు ఆపివేయగలని తరంగములనిగెను. నెమ్మది లేనటి నా జీవితమునందు యేసయ్యా నీవు శాంతినిచ్చితివి. నెమ్మది లేనటి నా జీవితమునందు యేసయ్యా నీవు శాంతినిచ్చితివి. నీవు నా కీడము సూర్యుడవు, నాకు సహాయుడవు. నీవు నా కీడము సూర్యుడవు, నాకు సహాయుడవు. కృపమేలను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము. కృపమేలను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము. కడపురము కాలం సమీపమే సంపూర్ణమైన శుద్ధులను. కడపురము కాలం సమీపమే సంపూర్ణమైన శుద్ధులను. చేర్చుటకును నీవు యత్నించినప్పుడు నీ మహిమలో నన్ను చేర్చుదేవా. చేర్చుట
నన్ను చేర్చుదేవా నీవు నా తీరము సూర్యుడవు నాకు సహాయుడవు నీవు నా తీరము సూర్యుడవు నాకు సహాయుడవు కృపలను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము కృపలను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము నీవు నా తీరము సూర్యుడవు నాకు సహాయుడవు నీవు నా తీరము సూర్యుడవు నాకు సహాయుడవు కృపలను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము కృపలను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము நம்மில் அநேகர் இந்த மவுண்ட் ஃபெய்த்தும் ஹாலுக்குள்ள இருக்கிறோம் ஆனால் தேவ சமூகத்துக்கு வெளியில இருக்கிறோம் இன்னும் உள்ளே வரவில்லை Many of us are indeed in this hall, but we are outside the presence of God. ஆகையால் நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திற்குள்ளே வருவோமாக. So let us all come into the presence of God. எப்படி தெரியும் தேவ சமூகத்திற்குள்ளே வரவில்லை என்று? How do we know that we have not yet come into the presence of God? இந்த பாட்டினுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க மாட்டோம். We will not see the words of this song. உதடு மாத்திரம் அசையும், மனசு வேற எங்கே இருக்கும். Only the lips will be moving, but our mind and heart will be somewhere. பாட்டை பார்த்து வாசித்தாலும் உள்ளத்தில் சந்தோஷம் பொங்காது. Even though we read the words of this song, there will be no joy in our heart. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். For one moment, let us all close our eyes. நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். Our God is a God who dwelleth in the inhabitants of praises. இங்கே நாம் ஏறக்குறைய 100 பேருக்கு மேல் இருக்கிறோம். We are almost more than 100 here. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணினால் இங்கே 1000 துதிகள் இங்கே எழும்பும். So when we all praise together 100 praises, there will be 1000 10,000s of praises. 10,000 துதிகள் எழும்பும். We'll have 10,000s of praises. ஆகையால் 10,000 துதிகள் மத்தியில் நம்முடைய ஆண்டவருடைய சமூகம் இறங்கும். So amidst the 10,000 praises, the presence of God will descend. ஆனால் இப்பொழுது பாடினது போல நாம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. But as we sang now, we should not praise God. ஆண்டவரை நினைத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். Let us think upon our God and let us praise Him. கண்களை மூடி ஆண்டவரை தரிசித்து நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். Let us close our God and see our God and let us praise Him. கண்களை மூடுவோம். Let us close our eyes. ஆண்டவரை நமக்கு முன்பாக நிறுத்துவோம். Let us bring back our God before us. அவர் இங்கே தான் நம் மத்தியில் தான் இருக்கிறார். And He is very well in our midst. மகிமையுள்ள பரமராஜா நம் மத்தியில் இருக்கிறார். The glorious King is in our midst. அவர் என்னுடைய கேடகமாய் இருக்கிறார், என் சூரியனாய் இருக்கிறார் என்று பாடினோமே, அவர் நம் மத்தியில் தான் இருக்கிறார். We have sung that He is our shield and our sun. He is very much in our midst. கடந்த வருடமெல்லாம் நமக்கு சகாயராய் இருந்தவர் நம் மத்தியில் இருக்கிறார். For all the last days He was our help and He is in our midst. ஆகையால் அவருக்கு மகிமை செலுத்தி 100 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். So let us offer glory and offer 100 praises to Him. கரங்களை உயர்த்தி அவரை மனதில் கொண்டு வந்து இருதயம் பொங்க அவரை ஸ்தோத்திரிப்போமாக. Let us lift up our hands, let us heart bubbling, let us offer praises unto our God. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் எங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம் சூரியனே ஸ்தோத்திரம் கேடகமே ஸ்தோத்திரம் எங்கள் சகாயரே ஸ்தோத்திரம் பலத்த துர்கமே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுவே 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 மகிமை உமக்கே மகிமை உமக்கே மகிமை உமக்கே மகிமை உமக்கே நீரே 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 தெய்வம் நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாம் நீரே சர்வ வல்லமுள்ளவர் மகிமை உமக்குரியது ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம்
தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். I happened to visit a marriage. அங்கே ஒரு வயசான ஒரு ஐயா அங்கே மியூசிக்கை கவனித்துக் கொண்டே கண்ணை மூடி ரசித்துக் கொண்டிருந்தார். There was an elderly person, he was just enjoying the music. அப்பொழுது பக்கத்தில் இருக்க ஒருவர் அவரை தட்டினார். And suddenly the person next to him, he tapped him. அந்த தட்டும்போது கூட கண்ணை திறக்கவில்லை. And even that person tapped him, he did not open his eyes. கண்ணை மூடிக்கொண்டு அவருடைய விரலை உதடில் வைத்து என்று சொல்லி மறுபடியும் அவர் கவனிக்க ஆரம்பித்தார். And closing his eyes, he kept his finger on his lips and said, silent. என்னை இப்பொழுது டிஸ்டர்ப் பண்ணாதே. And he said, do not disturb me. அது போல இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கத்தில் வைப்போம். So also let us keep aside all our problems. நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கத்தில் வைப்போம். Let us keep all our worries on one side. நாம் நாடுகிற உலகத்தில் இருக்கிற தேவைகளையும் ஒரு பக்கத்தில் வைப்போம். Also all that we need, our needs, let us keep on one side. நம்முடைய கவனம் எல்லாம் இங்கே இருக்கிற நம்மை சிருஷ்டித்த நம்மை மீட்டெடுத்த இயேசுவின் மேல் பதிக்கப்படட்டும். Let all our attention be all upon our God who redeemed and who created us. அவர் ஒருவரே தேவனாய் இருக்கிறார். He is the only God. அவரை ஆராதிக்க தான் இங்க வந்திருக்கிறோம். And we have come only to worship him. அந்த ஸ்தானத்தில் எந்த காரியமும் வரக்கூடாது. And at that position or state, nothing should come. ஒரு ஆள் அங்கே வரக்கூடாது. No person should come there. ஒரு கடந்த கால நினைவு அங்கே வரக்கூடாது. No, any remembrance of the past life should not come there. மற்ற இன்பங்கள் அங்கே வரக்கூடாது. No other pleasure should come there. கவலைகளும் பிரச்சனைகளும் அங்கே வரக்கூடாது. No worries or problems should come there. இயேசு மாத்திரம் உயர்த்தப்படுவாரா. Only Jesus should be exalted. மறுபடியும் ஒரு 20 ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். Let us once again offer 20 praises. ஏனென்றால் மகிமை நம்முடைய தேவனுக்குரியது. Because all glory only belongeth to our God. அவர் ஒருவரே தேவனாய் இருக்கிறார். He is the only God. இன்றைக்கு எத்தனையோ ஆலயங்கள் மற்ற மத ஆலயங்கள் திறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உண்மையான தேவன் நம்மத்தில் தான் இருக்கிறார். Perhaps there are so many temples that are open today, but the only and true God is in our midst. நம்மை படைத்தவர் நம்மத்தில் தான் இருக்கிறார். Our creator God, he is in our midst. 2000 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தில் நமக்காக ரத்தம் சிந்தினவர் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். God who shed his own blood 2000 years ago in the land of Israel, he is in our midst now. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? அந்த இயேசுவை நாம் இப்போது உயர்த்த போகிறோம். We are going to exalt that Jesus. நாம் பாட்டை பாட வரவில்லை, பாட்டின் மூலமாக இயேசுவை உயர்த்த வந்திருக்கிறோம். We have not come here to sing a song, but through that song we have come to exalt our Jesus. ஒரு நிமிடம் அவரை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போமா. For one moment let us exalt him and praise him. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆபத்தின் காலத்தில் அனுகூலமான துணையே, எங்களை பாதுகாக்கிற உயர்ந்த கண்மலையே இயேசுவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் உயிரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, எங்கள் மீட்பரே, எங்கள் இரட்சகரே. Thank you Lord, we thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, நீர் உயர்த்தப்படுவீராக, நீர் உயர்த்தப்படுவீராக இயேசுவே, பரிசுத்தரே. Thank you Lord, we thank you Jesus, we praise you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் Jesus. Thank you Jesus, Jesus. Thank you Jesus, thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் Jesus. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே. மறுபடியும் அந்த பல்லவியை நாம் கைகளை தட்டி பாட போகிறோம். We are going to sing that chorus once again, clapping our hands. அவர் என்னுடைய சூரியனாய் இருக்கிறார். He is our sun. அதனுடைய அர்த்தம், அவர் என் மேல் பிரகாசிக்கிறபடினால் இந்த நான் பார்க்கிற நான் செய்கிற எல்லாவற்றிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. The meaning is because he is shining upon us, whatever we see in this world, there is a meaning for that. நான் பாடுபட்டாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. Even though I suffer, there is a reason for that. எந்த பாதையில் என்னை நடத்தினாலும்
அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. And whatever path he leads me, there is a meaning for that. நான் இன்றைக்கு இருட்டில் தடவி நடக்கவில்லை. Today I am not groping in darkness. என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். Because my God is my light. அது மாத்திரமல்ல, அவர் என் கேடகமாய் இருக்கிறார். Not only that, he is my shield. என் சத்துருடைய அம்புகள் என் மேல் படாதபடிக்கு அவரே என் கேடகமாய் இருக்கிறார். He is a shield to protect me from the arrows of my enemies. அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் சத்துருடைய அக்கினி அஸ்திரங்கள் என்னை நோக்கி வரும்பொழுது அந்த அந்த அம்புகள் வளையுமே ஒழிய அந்த அக்கினி என் மேல் படாது. Because he is in my side, when the fiery darts of the enemy might come against me, only it will bend and nothing will happen ever to நம்முடைய me. கை தட்டுதல் ஆண்டவரை உயர்த்தட்டும். Let our clapping our hands lift our God. நம்முடைய பாட்டுகள் ஆண்டவரை உயர்த்தட்டும். Let our songs exalt our God. நம்முடைய வஸ்திரங்கள் ஆண்டவரை உயர்த்தட்டும். Let our garments exalt him. நம்முடைய சத்தம் ஆண்டவரை உயர்த்தட்டும். Let our voice lift up our நம்முடைய God. துதிகள் ஆண்டவரை உயர்த்தட்டும். Let our praises lift our God. நம்முடைய நினைவுகள் ஆண்டவரை உயர்த்தட்டும். Let our thoughts lift up our நம்முடைய God. எழுச்சிகள் ஆண்டவரை உயர்த்தட்டும். Let our emotions lift up our ஆக God. எல்லாரும் ஆண்டவரை உயர்த்த இந்த பல்லவியை பாடுவோமா? So let us all exalt our God and sing this నీవు chorus. నాకేడము సూర్యుడవు నాకు సహాయుడవు నీవు నాకేడము సూర్యుడవు నాకు సహాయుడవు కృపమేళను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము కృపమేళను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము నీవు నాకేడము సూర్యుడవు నాకు సహాయుడవు నీవు నాకేడము సూర్యుడవు నాకు సహాయుడవు కృపమేళను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము కృపమేళను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము నీవు నాకేడము సూర్యుడవు உயர்த்துவோம் சபையாரை. தேவாதி தேவன் ராஜாதி ராஜா உயர்த்தப்பட பாத்திரராயிருக்கிறவர் மகிமை செலுத்துவோம். ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము కృపమేళను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము నీవు నాకేడము సూర్యుడవు నాకు సహాయుడవు నీవు నాకేడము సూర్యుడవు నాకు సహాయుడవు కృపమేళను ఒసగి నీ వెలుగులో నన్ను నడిపించుము 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 Thank you, Jesus. We praise you, Lord. Stotram Yesue, Stotram Yesue, Stotram Yesue, Stotram Yesue, Stotram. இப்பொழுது அவர் நம்மத்தில் மறைந்திருக்கிறார், ஆனால் நிஜமாகவே இருக்கிறார். Though he is invisible to us now, but he is very much real in our midst. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் But at a few more days, அவர் வெளிப்பட போகிறார். he is going to appear. ஒரே செகண்ட் அவர் வெளிப்பட்டு Only 1 second he will appear. அதற்கு பிறகு நம்மை அவருடைய மண்டலத்திற்கு கூட்டிக் கொண்டு போக போகிறார். And after that he is going to take us into his realm. அதற்கு நாள் இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய காலத்தில் தான் இயேசு வரப்போகிறார். Beloved, there is no more days for that. Jesus is going to come in our days. ஆகையால் ஒரு முறை வந்து 33 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்தவர் ஒரு க்ஷண பொழுதில் வந்து நம்மை கூட்டிக் கொண்டு போக போகிறார். He that came into this world and lived for 33.5 years, he is going to come once again and he is going to transform us in a moment. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? How many of us are glad indeed? எத்தனை பேர் நம்பிக்கையில் கலிகூர்ந்து கொண்டிருக்கிறோம்? How many of us are rejoicing in hope? என் சொத்தை விட்டு, என் வீட்டை விட்டு, என் வேலையை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு, இந்த பூமியை விட்டு நான் இயேசுவோடு இருப்பதில் நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say that I'm going to leave all my possession, my house, my everything in this world, I'm going to be along with my Jesus joyfully? இல்லை என்றால் லோத்தின் மனைவியை போல துக்கப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? Or in other words, are we just worrying and thinking like Lot's wife? அழிய போகிறதான சொத்தின் மேல், மாயையின் மேல் நம்முடைய கவலைகளை வைக்க வேண்டாம். Let us not keep our worries on all the perishable things and possessions of this earth.
இயேசு நமக்காக எல்லாவற்றையும் நிரந்தரமாய் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். Jesus has kept everything and prepared everything for eternity. இதை விட பல ஆயிரம் மடங்கு நன்மையான சொத்தை அவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். He has kept his more precious things than these in heaven. ஆகையால் அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த மலையாள பாட்டை பாட போகிறோம். So all those who have such a hope, let us sing this Malayalam song. 14வது பாட்டு 14வது மலையாள பாட்டை பாடுவோமா? Number 14 in Malayalam. ராஜன் வரவேற்றம் சமீபம் ஆனந்தம் பிரியரே. இயேசுராஜன் வரவேற்றம் சமீபம் ஆனந்தம் பிரியரே. பிரிய இயேசுராஜன் பாபமும் சாபமும் ஆகவேயும் தீர்க்குவார். பாபமும் சாபமும் ஆகவேயும் தீர்க்குவார். பாவிகளும் நமக்காய் பரிந்து வந்தவன், பாவிகளும் நமக்காய் பரிந்து வந்தவன் பரமசுதன், பரமசுதன். இயேசுராஜன் வரவேற்றம் சமீபம் ஆனந்தம் பிரியரே. இயேசுராஜன் வரவேற்றம் சமீபம் ஆனந்தம் பிரியரே. பிரிய இயேசுராஜன் കാൽവരി മരമുകൾ കരഞ്ഞു ജീവൻ വെടിഞ്ഞവൻ. കാൽവരി മരമുകൾ കരഞ്ഞു ജീവൻ വെടിഞ്ഞവൻ. പാതാളം പോയവൻ ദിനമുന്നിൽ ഉയർത്തവൻ. പാതാളം പോയവൻ ദിനമുന്നിൽ ഉയർത്തവൻ. സ്വർഗ്ഗി പോയവൻ, സ്വർഗ്ഗി പോയവൻ. യേശുരാജൻ വരവേറ്റം സമീപം ആനന്ദം പ്രിയരേ. യേശുരാജൻ വരവേറ്റം സമീപം ആനന്ദം പ്രിയരേ. പ്രിയ യേശുരാജൻ വാനിലും ഭൂവിലും അധികാരം പ്രാപിച്ചവൻ. വാനിലും ഭൂമിയിലും അധികാരം പ്രാപിച്ചവൻ. വാനപ്പോൾ മഹിമയിൽ വലഭാഗത്തിരുന്നവൻ. വാനപ്പോൾ മഹിമയിൽ വലഭാഗത്തിരുന്നവൻ. മഹിമയോടെ, മഹിമയോടെ യേശുരാജൻ വരവേറ്റം സമീപം ആനന്ദം പ്രിയരേ. യേശുരാജൻ വരവേറ്റം സമീപം ആനന്ദം പ്രിയരേ. പ്രിയ യേശുരാജൻ ആത്മവും ആഹ്ലാദവും ധ്വനിയോടും താൻ വേഗത്തിൽ. ആത്മവും ആഹ്ലാദവും ധ്വനിയോടും താൻ വേഗത്തിൽ. സ്വർഗ്ഗത്തിൽ നിന്നും മധ്യാകാശം തന്നിൽ, സ്വർഗ്ഗത്തിൽ മധ്യാകാശം തന്നിൽ മണവാളനാ, മണവാളനാ. യേശുരാജൻ വരവേറ്റം സമീപം ആനന്ദം പ്രിയരേ. യേശുരാജൻ വരവേറ്റം സമീപം ആനന്ദം പ്രിയരേ. പ്രിയ യേശുരാജൻ അവനോടവനായി കാത്തിരിക്കും ഹൃദയമെല്ലാം. അവനോടവനായി കാത്തിരിക്കും ഹൃദയമെല്ലാം. നൊടിനേരത്തനിൽ മറിയുവാൻ പറന്നു പോകും,
வரவேற்கும் சமீபம் ஆனந்தம் பிரியரே இயேசுராஜன் வரவேற்கும் சமீபம் ஆனந்தம் பிரியரே பிரிய இயேசுராஜன் உன்னதன் பிரியமிக்கும் பிரியத்தில் ஜீவித்திருந்தவர் உன்னதன் பிரியமிக்கும் பிரியத்தில் ஜீவித்திருந்தவர் உன்னதன் சியோனில் வாழுது உன்னதன் சியோனில் வாழுது பிரியனுடாய் இயேசுராஜன் வரவேற்கும் சமீபம் ஆனந்தம் பிரியரே இயேசுராஜன் வரவேற்கும் சமீபம் ஆனந்தம் பிரியரே பிரிய இயேசுராஜன் கஷ்டங்கள் சகிச்சவர் கண்ணீரில் யானம் செய்தவர் கஷ்டங்கள் சகிச்சவர் கண்ணீரில் யானம் செய்தவர் காணும்போல் பிரியனை முத்தம் செய்தவர் மறந்து போகும் இயேசுராஜன் வரவேற்கும் சமீபம் ஆனந்தம் பிரியரே இயேசுராஜன் வரவேற்கும் சமீபம் ஆனந்தம் பிரியரே பிரிய இயேசுராஜன் கஷ்டங்கள் சகிச்சவர் கண்ணீரில் யானம் செய்தவர் கஷ்டங்கள் சகிச்சவர் கண்ணீரில் யானம் செய்தவர் காணும்போல் பிரியனை முத்தம் செய்தவர் எல்லாம் காணும்போல் பிரியனை முத்தம் செய்தவர் எல்லாம் மறந்து போகும் கஷ்டங்கள் சகிச்சவர் கண்ணீரில் யானம் செய்தவர் கஷ்டங்கள் கண்ணீரில் யானம் செய்தவர் காணும்போல் பிரியனை முத்தம் செய்தவர் எல்லாம் காணும்போல் பிரியனை முத்தம் செய்தவர் எல்லாம் மறந்து போகும் கஷ்டங்கள் சகிச்சவர் கண்ணீரில் யானம் கண்ணீரில் யானம் செய்தவர் காணும்போல் பிரியனை முத்தம் செய்தவர் எல்லாம் பிரியனை முத்தம் செய்தவர் எல்லாம் மறந்து போகும் காணும்போல் பிரியனை முத்தம் செய்தவர் எல்லாம் காணும்போல் பிரியனை முத்தம் செய்தவர் எல்லாம் மறந்து போகும் Thank you, Lord. Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram Yeswe. Oh, Ramanka Shabakala Mankara Sarabakalamani Antuda. Oh, Rashabakaramani Antuda Sarabakalamani Antuda. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. We praise you. குரானில் நாம் பேசுகிற இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Quran, there is said about Jesus that we are talking. ஆனால் நாம் பிரசங்கிக்கிற இயேசுவை பற்றி மூன்று காரியங்கள் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. But there are three different things that is said differently in the Quran about Jesus. மூன்று முக்கியமான காரியங்கள் நம்முடைய இயேசுவை தேவனாய் மாற்றுகிறதான அந்த மூன்று முக்கியமான காரியங்கள் அங்கே மறுதலிக்கப்படுகிறது. And it is denied in the book of Quran the three important things that we say about Jesus as God. ஒன்று இயேசு தேவகுமாரன் அல்ல. First thing is Jesus is not the son of God. இரண்டாவது இயேசு மரிக்கவில்லை. Secondly, Jesus did not die. மூன்றாவது இயேசு உயிரோடு எழும்பவில்லை. Thirdly, Jesus did not resurrect. ஆனால் நாம் இந்த மூன்றை இப்பொழுது அறிக்கை பண்ண போகிறோம். But now we are going to confess all these three things. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் இயேசு தேவகுமாரனாய் இருக்கிறார்? How many of you can say Jesus is the son of God? ஹல்லேலூயா. இயேசு தேவகுமாரனாய் இருக்கிறார். Jesus is the son of God. ஆமென். இயேசு எனக்காக மரித்தார். Jesus died for me.
ஆமென். Amen. இயேசு எனக்காக உயிரோடு எழும்பி இருக்கிறார். Jesus came again for alive for me. ஆமென். Amen. ஆகையால் நாம் இந்த பல்லவி இந்த சரணங்களை நாம் பாட போகிறோம். So we are going to sing these stanzas. இரண்டாம் சரணம் சொல்லுகிறது எனக்காக கல்வாரியில் அவர் ஜீவனை விட்டார். Second stanza says he gave his life on Calvary for me. பாதாளத்திற்கு சென்று மூன்றாம் தினத்தில் அவர் உயிரோடு எழும்பினார். He went down to the hell and he came again alive on the third day. அவர் என்னுடைய தேவகுமாரன். And he is the son, my son of God. அவர் என் இயேசு ராஜன். He is my King Jesus. அதற்கு பிறகு And then nextly, ஐந்தாம் சரணத்தில் அவர் எழும்பினது மாத்திரமல்ல நாமும் எழும்ப போகிறோம். in the fifth stanza it says not only he was risen, even he is going to raise me up. ஆகல் இயேசு உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. Not only Jesus was resurrected, even we too have our resurrection. என் சரீரம் மறுரூபம் அடைய போகிறது. My body is going to be transformed. இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ள போகிறது. This mortal body is going to put on immortality. இந்த அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். This vile body he is going to transform into the glorious body. விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who believe this, lift up your hands. நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கட்டும். Let God see our faith. நம்முடைய விசுவாசத்தை பிசாசும் பார்க்கட்டும். Let even the devil see our faith. நம்முடைய விசுவாசத்தை உலகமும் பார்க்கட்டும். Let the whole world see our faith. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். We know whom we have believed. உயிரோடு எழும்பினவர் நம்மையும் மாற்ற போகிறார். He that raised up alive again, he is going to change us. அவரை மறுரூபப்படுத்த அதே பலத்த செயலினால் நாம மறுரூபம் அடைய போகிறோம். And the same power which transformed Jesus, he is going to transform us even. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பாடாக இருக்கிறது. And all of life is suffering. ஆனால் அவருடைய முகத்தை காணும்போது, but when you see his lovely அந்த face, க்ஷணப்பொழுதில் at that moment எல்லாவற்றையும் மறந்து போக போகிறோம். we are going to forget all things. நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும் நாள் சமீபமா இருக்கிறது. The day that all our tears going to be wiped away is very nigh. இந்த நம்பிக்கையோடு இரண்டாம், ஆறாம், ஏழாம் சரணங்களை நாம் பாட போகிறோம். With this hope let us sing stanza 2, 6 and 7. நாம் விருதாவாய் பாடுபடவில்லை. We have not labored in vain. நம்முடைய பாடுகளில் ஒரு அர்த்தம் உண்டு. There is a meaning in our நம்முடைய suffering. பாடுகளில் ஒரு சம்பாத்தியம் உண்டு. There is an earning in our suffering. நம்முடைய பாடுகளுக்கு பிறகு ஒரு மகிமை உண்டு. After our suffering there is a glory. ஆகையால் நாம் விசுவாசிக்கிறவர் யார் என்று அறிந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு நிச்சயத்தோடு நாம் பாடுவோமா? Let us sing this song having an understanding that we know whom we have believed. കാൽവരി മലമുകൾ കരഞ്ഞു ജീവൻ വെടിഞ്ഞവൻ, കാൽവരി മലമുകൾ കരഞ്ഞു ജീവൻ വെടിഞ്ഞവൻ, പാതാളം പോയവൻ ദിനമുന്നിൽ ഉയർത്തവൻ, പാതാളം പോയവൻ ദിനമുന്നിൽ ഉയർത്തവൻ, സ്വർഗ്ഗേ പോയവൻ, സ്വർഗ്ഗേ പോയവൻ, യേശുരാജൻ വരവേറ്റം സമീപം ആനന്ദം പ്രിയരേ, യേശുരാജൻ വരവേറ്റം സമീപം ആനന്ദം പ്രിയരേ, പ്രിയരേ. ആറാം ശരണം. പൂർണ്ണനായി പ്രിയനെ പോ ഇഹത്തിൽ ജീവിച്ചിരുന്നവർ, പൂർണ്ണനായി പ്രിയനെ പോ ഇഹത്തിൽ ജീവിച്ചിരുന്നവർ, ഗുണശോഭയോടെ സിയോനിൽ വാഴുമേ, ഗുണശോഭയോടെ സിയോനിൽ വാഴുമേ, പ്രിയനുമായി, പ്രിയനുമായി, യേശുരാജൻ വരവേറ്റം സമീപം ആനന്ദം പ്രിയരേ, യേശുരാജൻ വരവേറ്റം സമീപം ആനന്ദം പ്രിയരേ, പ്രിയ യേശുരാജൻ കഷ്ടങ്ങൾ സഹിച്ചവർ, കണ്ണീരിൽ യാഗം ചെയ്തവർ, കഷ്ടങ്ങൾ സഹിച്ചവർ, യാഗം ചെയ്തവർ, കാണുമ്പോൾ പ്രിയനെ മുത്തം ചെയ്തവയെല്ലാം, കാണുമ്പോൾ പ്രിയനെ മുത്തം ചെയ്തവയെല്ലാം മറന്നു പോകും, മറന്നു പോകും, കഷ്ടങ്ങൾ സഹിച്ചവർ, കണ്ണീരിൽ യാഗം ചെയ്തവർ, കഷ്ടങ്ങൾ സഹിച്ചവർ, കണ്ണീരിൽ യാഗം ചെയ്തവർ, കാണുമ്പോൾ പ്രിയനെ മുത്തം ചെയ്തവയെല്ലാം, കാണുമ്പോൾ പ്രിയനെ മുത്തം ചെയ്തവയെല്ലാം മറന്നു പോകും, മറന്നു പോകും, കാണുമ്പോൾ പ്രിയനെ മുത്തം ചെയ്തവയെല്ലാം, കാണുമ്പോൾ പ്രിയനെ മുത്തം ചെയ്തവയെല്ലാം മറന്നു പോകും, Thank you, മറന്നു Lord. പോകും,
முத்தம் செய்தவையெல்லாம் உனக்கு பிரியனே முத்தம் செய்தவையெல்லாம் மறந்து போகும் Jesus. மறந்து போகும் Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. We praise you, Lord. We praise you, we praise you, we praise you, Lord. Stotram Yesue, Stotram Yesue, Stotram. சாலமோனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டையின் போது when the temple of Solomon was dedicated 22,000 காளைகளை பலி செலுத்தினார்கள் and he offered 22,000 oxen, 1,20,000 மாடுகளை செலுத்தினார்கள். they offered 1,20,000 goats. தேவனுடைய மகிமை இறங்கி அந்த இடத்தை மூடினது. The glory of God descended and filled the whole temple. அவ்வளவு தேவனுடைய மகிமை அடர்த்தியாக டென்ஸாக இருந்தது. And such was the density of the glory of God. அதுபோல இன்றைக்கு நம்முடைய கை தட்டுதல் ஒரு பலியா இருக்கட்டும். So also let clapping our hands be as a sacrifice. நாம் பாடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பலியா இருக்கட்டும். Let every word that we sing through a song, let it be a நம்முடைய sacrifice. ஸ்தோத்திர பலிகள் பலியா இருக்கட்டும். Let the offering of praises be a sacrifice. ஆண்டவரை உயர்த்த உயர்த்த அவருடைய மகிமை நம்மத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. As we exalt our God, let the glory of God is descending அந்த upon us. மகிமை இறங்கும் பொழுது போ பிசாசு என்று சொல்லவில்லை, அந்தகாரம் தானாக போய்விடும். When the glory of God descends, we need not say, get thee behind Satan, he will automatically flee. ஆகையால் அடுத்த பாட்டை நாம் பாட போகிறோம். So we are going to sing the next song. தேவனே உம்மை நம்பினவர் மாண்டு போனதில்லை. Oh God, all those who believed in you, they will not die. ஒருவேளை நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்பொழுது மாட்டி இருக்கலாம். Perhaps we might in a terrible situation. நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்ற கவலையோடு இங்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். We might be seated here, what is thinking what is going to happen tomorrow. ஆனால் அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. But all those who believe on him, they will never be put to shame. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இதை உச்சரிப்போமாக, அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. Let us all confess this in the presence of God. All those who believe in him, they will not be put to shame. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு இதை சொல்லுவோமாக, அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. Let us all say from the depths of our heart, they that believe on him shall not be confounded. வேற தேவர்களை நம்புகிறவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் வெட்கப்பட்டு போவார்கள். All those who believe the other gods, surely they will be ashamed one day. ஆனால் இங்கே நம்ம மத்தியில் இருக்கிற இந்த தேவனை நம்புகிறவர்கள் ஒரு காலமும் வெட்கப்பட்டு போவதில்லை. But all those who believe the Lord who is in our midst now, they shall never be ashamed. அவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. He is not a man to lie. அவர் சொன்னால் அவர் செய்வார். He that saith, he will do it. இந்த வருஷ பிறப்பில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமெனுமாய் இருக்கிறது. All the promises that the Lord gave this at the beginning of the year, it is even yes and amen. அதில் ஒரு உறுப்பும் மாறாது. Not even a tittle might change. அதை விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்துங்கள். All those who believe, lift up your hands. என் தேவன் பொய் சொல்ல மாட்டார். My God will never lie. ஒருவேளை அவருடைய வாக்குத்தத்தத்துக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம் வித்தியாசமா இருக்கலாம். Perhaps by his promise and all the happenings in our life might be different. என் சூழ்நிலை நேர் விரோதமா இருக்கலாம். My situation might be just contradictory to that. ஆனால் என் சூழ்நிலை மாயை, அவருடைய வாக்குத்தத்தம் உண்மை. But my situation is vain, but his promise is truth. என் சூழ்நிலை அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம், அவருடைய வாக்குத்தத்தம் மெய்யானது. My situation is a light affliction that is easily passed away, but his possession is eternal. நமக்காக கர்த்தர் தந்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். For all the promises Lord has given us, let us praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 521வது தமிழ் பாட்டு. Let us sing hymn number 521 in Tamil. அதாவது நாம் எல்லாரும் எப்போது துதிக்க கஷ்டமா இருக்கிறதோ அப்பொழுதுதான் துதிக்க வேண்டும். So whenever that is very difficult for us to praise God, it is yet even more in that situation we should praise God. அடையார் fasting prayer roomல, அடையார் சர்ச்சில் ஒரு வாசகம் இப்படி இருக்கிறது. In the fasting room at Adayar, there is a verse like this. When it seems the hardest to pray, that's when you should pray the hardest. ஜெபிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்போதுதான் ரொம்ப ஜெபிக்க வேண்டும். When it seems very hard to pray, we need to pray very hard. ஆகையால் நாம் எல்லாரும் பல பாடுகள், கஷ்டங்கள், துக்கங்கள் மத்தியில் தான் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். So we are all seated here with all problems, sorrows and so many things in our life. அதுல சந்தோஷமா கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தும் போது, so amidst all these things, when we clap our hands
and we joyfully exalt our God. அங்கேதான் சாத்தானுடைய தலை நசுக்கப்படுகிறது. It is there the head of Satan is bruised. நம்முடைய விசுவாசத்தை கெடுக்க வந்தவன் வெட்கப்பட்டு போய் விடுவான். He that came to spoil our faith, he will be ashamed. ஆக நன்றாய் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். So let us clap our hands very good and let us lift up our God. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. ஊழியம் செய்திடும் சொந்த குமாரனை தந்திட நம்பினார் கடாட்சிக்கும் மன்னனே. ஊழியம் செய்திடும் சொந்த குமாரனை தந்திட நம்பினார் கடாட்சிக்கும் மன்னனே. என்னையும் நினைத்தி கருத்தாய் விசாரித்தி ஐயனே ஏழையா பாத்திர நல்லவர். என்னையும் நினைத்தி கருத்தாய் விசாரித்தி ஐயனே ஏழையா பாத்திர சுவாசத்தோடு பாடுவோம். தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. பொய்யுரையாதவர் சத்திய தேவனே வாக்கு தத்தங்களை எனக்காய் ஈந்ததா. பொய்யுரையாதவர் சத்திய தேவனே வாக்கு தத்தங்களை எனக்காய் ஈந்ததா. அனைத்தருமாக ஓடி வந்தேனே நிறைவான ஆறுதல் என்னில் உண்டாகுது. அனைத்தருமாக ஓடி வந்தேனே நிறைவான ஆறுதல் என்னில் உண்டாகுது. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் வாஞ்சை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் வாஞ்சை. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைகாலமெல்லாம் ஒளிந்தே போகுது. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை. வாழ்விலும் தாழ்விலும் மனரசமாகவே சாட்சியாய் நின்றிட
புதுபலன் தாருவே வாழ்விலும் தாழ்விலும் மனரணியமாகவே சாட்சியாக நின்றிட புதுபலன் தாருவே சுகந்த வாசனையாய் உகந்த பலியாய் மனப்புலமாகையாய் தருகிறேன் உகந்த பலியாய் மனப்புலமாகையாய் தருகிறேன் தேவனே உம்மை நம்பினோம் நாடவில்லை தேவனே உம்மை நம்பினோம் நாடவில்லை உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை தேவனே உம்மை நம்பினோம் நாடவில்லை கிறிஸ்திய ஜீவன் மரணமானாலும் ஜெயப்படும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம் கிறிஸ்திய ஜீவன் மரணமானாலும் ஜெயப்படும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம் மனவாளமேலும் முகம் காணாலே முகம் காணாலே உம்மை நம்பினோ மாண்டவில்லை தேவரே உம்மை நம்பினோ மாண்டவில்லை உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை தேவரே உம்மை நம்பினோ மாண்டவில்லை பொய்யுரையாதவர் சத்திய தேவனே வாக்குத்த கண்களை எனக்காயினதால் பொய்யுரையாதவர் சத்திய தேவனே வாக்குத்த கண்களை எனக்காயினதால் அடைக்கலமாக ஓடி வந்தேனே இறைவன ஆறுதல் என்னில் உண்டாகுதே அடைக்கலமாக இறைவன ஆறுதல் உண்டாகுதே பொய்யுரையாதவர் சத்திய தேவனே வாக்குத்த கண்களை எனக்காயினதால் பொய்யுரையாதவர் சத்திய தேவனே வாக்குத்த கண்களை எனக்காயினதால் அடைக்கலமாக ஓடி வந்தேனே இறைவன ஆறுதல் என்னில் உண்டாகுதே 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 ஓ ரமக்க ஷமக்க திரக்கலாரியான மக்கரமானியா சூழ்நிலை ஒன்று சொல்லுகிறது, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வேறொன்றை சொல்லுகிறது. The situation says one thing and the promise that the Lord has given us, it is saying one thing. சூழ்நிலை ஒன்றை பேசுகிறது,
தேவனுடைய வாக்குத்தத்தம் வேற ஒன்றை பேசுகிறது. All our situation it speaketh a different thing, and the promise of God it speaketh another thing. சூழ்நிலை சொல்லுகிற காரியம் உன்னுடைய பிரச்சனை மாறாது. And all our situation it says your problem will not change. நீ இப்படிதான் இருக்க போகிறாய். You are going to remain like this. எத்தனையோ நாள் நீ ஜெபித்து பார்த்தாய், ஒன்றும் நடக்கவில்லை. You have prayed for so many days, but nothing has ever happened. இனிமேலும் நடக்க போகிறது இல்லை. And henceforth nothing will happen. தேவன் உன்னை கைவிட்டார். God has left you. பாருங்கள், எத்தனையோ பேர் செழிப்பா இருக்கிறார், நீ இப்படி இருக்கிறாயே. So see how many people are flourishing, but still you are like this. ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர். God is a respecter of person. தேவன் உன்னை மறந்து விட்டார். God has forgotten you. நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. You curse God and die. ஆனால் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? But what is the promise of God saying? நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Surely there is an end, your hope will not be cut off. இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் தரிசித்து நடக்க போகிறோமா, சூழ்நிலை பார்த்து வெட்கப்பட்டு போக போகிறோமா, இல்லையென்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய மகிமையை காண போகிறோமா? In such a state as this, are we going to see and walk, or are we going to walk in faith, and we are clinging on to the promise of God? Are we going to walk in this race? ஆபிரகாமுக்கு 75 வயதில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். When Abraham was 75 years old, God gave him a promise. நீ ஒரு பிள்ளையை பெற போகிறாய். You shall have a child. அதை சொல்லி 20 வருடம் ஆயிற்று, ஆனால் பிள்ளையை பெறவில்லை. And after he promised, it has been 20 years, but nothing has ever ஆனால் happened. ஆபிரகாம் சோர்ந்து போகவில்லை. But Abraham was not discouraged. கர்த்தர் செய்வார். God will surely do it. 21 வருடம் ஆயிற்று, 21 years passed. ஒன்றும் நடக்கவில்லை. Nothing happened. கர்த்தர் செய்வார். God will do it. 22 வருஷம் ஆயிற்று, 22 years passed. கர்த்தர் செய்வார். God will surely perform it. 24 வருஷம் ஆகிவிட்டது, 24 years passed. கர்த்தர் செய்வார். God will do it. 25 வருஷமான பிறகு When 25 years came, கர்த்தர் செய்தார். God had done it. அந்த கர்த்தர் உன்னுடைய கர்த்தர். That God is our God too. அவரை நம்பினவர்கள் இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போனதில்லை, இனிமேலும் வெட்கப்பட்டு போவதில்லை. They that believed on him, they were not ashamed hitherto, henceforth they will never ever be ashamed. ஆகையால் விசுவாசத்தினால் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருக்குள் கலிகூறுவோமா? So all those who believe on this, let us speak in unknown tongues and let us rejoice in the Lord. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். The God of Abraham is our God. ஓ ரமௌஷமா கத்தினாரியா சபா கலமானியா துரே. Oh, Ramaushama Katina. அந்த ரோட் அருகில் இருந்த குருடன் அவன் இயேசுவை பார்த்ததே இல்லை. That blind man who was on the corner of the streets, he did not see Jesus. ஆனால் இப்பொழுது இயேசு அவருடைய அந்த ரோட் வழியாக போகிறார் என்று கேள்விப்பட்டார். But we heard that Jesus is passing by that street. கூட்டம் போகிற சத்தத்தை கேட்டபோது தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார். When he heard the noises of Jesus coming, he called upon Jesus, Jesus, son of David, have mercy upon me. கத்தாதே. And other people, they silenced him saying, do not shout. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் சத்தமாய் But he கூப்பிட்டார். shouted even more, oh son of David, have mercy upon me. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. And his eyes were opened. அந்த இயேசு நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். And that same Jesus, he is walking in our midst. தரிசித்து நடக்காதே. Let us not walk by sight. அந்த அதர்சனமான இயேசு நிஜமாகவே நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். That invisible Jesus, he is moving in our midst as a real person. நீ உன் விசுவாசத்தை நீ வெளிப்படுத்து. You exhibit your faith. அப்பொழுது தாவீதின் குமாரன் உனக்காகவும் இறங்குவார். And then the son of David will have mercy upon you. உன் காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். He will make your things come to pass. அற்ப விசுவாசியே தேவனை மகிமைப்படுத்துவாயாக. Oh ye of little faith, exalt and glorify your God. அவர் ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். He is a God who creates
from nothing. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார், அப்படி ஆயிற்று. He said, let there be light, and it was done. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். Behold, I am the God of all flesh. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? Is there anything that is impossible with me? நீ விசுவாசிப்பாய் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you shall see the glory, if you believe, you shall see the glory of அவர் God. சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். When he commands, it will happen, and when he says, it shall be done. உன் அந்நிய பாஷை ஆண்டவரை உயர்த்தட்டும். Let your unknown tongue exalt our God. உன் சத்தம் உன் விசுவாசத்தை வெளிப்படுத்தட்டும். Let your voice exhibit your faith. உன் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நிஜமாக இங்கே இருக்கிறார் என்று காட்டட்டும். Let your praise manifest that Jesus is very much in our midst. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் பாதே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் பாதே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுதே. தேவனே உம்மை நம்பினோம் மாறவில்லை. தேவனே உம்மை நம்பினோம் மாறவில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோம் மாறவில்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் பாதே. எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் பாதே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. 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 கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே.
உனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு என்னிடத்தில் வா, நான் உன்னை அணைத்துக் கொள்ளுவேன். Let me cover you with my whole love. என்னுடைய அன்பினாலே நான் உன்னை மூடட்டும். The fullness you are longing for, let me give you. நீ விரும்புகிறான் அந்த பூர்ணத்தை நான் கொடுக்கட்டும். Keep aside all the talents and the gifts you have and come unto me and embrace me. உனக்கு இருக்கிறதான தாளந்தையும் வரங்களையும் கொடுத்து விட்டு என்னிடத்தில் வா, நான் என்னை அணைத்துக்கொள். Let me fill you. நான் உன்னை நிரப்பட்டும். Love. என்னுடைய அன்பினால் நான் உன்னை நிரப்பட்டும். The love you had been yearning for. நீ விரும்புகிறதான, நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறதான அன்பினால, நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறதான அந்த அன்பினாலே, come unto me my child. என்னுடைய பிள்ளையே நீ என்னிடத்தில் வா. Come unto me my child. என்னுடைய பிள்ளையே நீ என்னிடத்தில் வா. My love will never go dry. என்னுடைய அன்பு ஒரு காலம் குறைந்து போகாது. It's a fountain. அது ஒரு ஊற்றா இருக்கிறது. Let me fill you with the first love you had lost. நான் உன்னுடைய ஆதி அன்பினால், நீ இழந்ததான அந்த ஆதி அன்பினால் நான் உன்னை நிரப்பட்டும். Let me fill you. நான் உன்னை நிரப்பட்டும். Today you surrender your whole heart to me. உன்னுடைய இருதயத்தை இன்று நீ முழுவதுமாய் என்னிடத்தில் ஒப்புக்கொடு. Let me fill you, this things the Lord. நான் உன்னை நிரப்பட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு நம்மை நேசிக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாமும் அவரை நேசிக்கிறோம், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக அவரை நேசிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தாவே மட்டுமாய் எங்களுக்கு இன்பமாக்கி தந்தபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை நம்பினோர் ஆண்டவரே ஒருவராயிலும் வெட்கப்பட்டு போனதில்லை கர்த்தாவே. அப்பா, நீர் நடத்துகிறதான வழிகள் கர்த்தாவே எங்களால் ஆராய்ந்து முடியாததாய் கர்த்தாவே, ஒருவராலும் செய்யக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் சோத்திரம் கர்த்தாவே. இந்த கால ஆராயணை கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே வந்து கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்தபடினால் பலப்படுத்தினபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, மேல் ஆண்டவரே வைத்ததான விசுவாசம் ஆண்டவரே மாறாத அந்த விசுவாசத்தை நீ எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்திற்கு இன்னார் என்று நாங்கள் அறிந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நீ எங்களுக்கு தந்திருக்கதான இந்த அருமையான தருணத்துக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஆராயனுடைய மீதியான பகுதியில் நம்முடைய வல்லமையில கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தாருங்க கர்த்தாவே. ஆண்டவரே, சீயோன்ல இருந்து சிங்காசனத்து கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஆராயனைக்கு வந்திருக்க ஒவ்வொருடைய இருதயங்களையும் உள்ளிருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நீ வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உடைய தாசரை வல்லமையா எடுத்து பாவிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வாக்குவலம் உண்டாக்கி தர முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னைக்கு நடக்கிறதான சகல பரிசுத்தங்களுடைய ஆராதனையிலும் கர்த்தாவே நீ முகமாய் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய அல்லமேல கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே.